ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா? நான் ஒரு லக்ஸரி லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இட்ஸ் பாசிபிள் டு த ட்ரேடிங் ஒன்லி. இப்போ 4வது வருஷம் முடிவுல என் கையில 1 crore இருக்கு. இப்போ என் கையில 1 crore இருந்துச்சுன்னா மாசம் 10% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கான டீசென்டான கேபிட்டல் ட்ரேடிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுது. Hi everyone, this is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். தட்ஸ் இட் பாசிபிள். நாட் பாசிபிள் என்னைக்குமே சொல்ல முடியாது, கண்டிப்பா பாசிபிள். ஓகேங்களா? என்ன அச்சீவ்மெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனாவோ இல்லை பொண்ணாவோ இருந்தாலும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லக்ஸரி லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இட்ஸ் பாசிபிள் டு த ட்ரேடிங் ஒன்லி. ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் கொடுக்க முடியாத ப்ராஃபிட்ஸை ட்ரேடிங்கால உங்களால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடிங்ல நான் உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்து ட்ரேட் பண்ணா போதும், என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுக்கு தேவை என்னன்னா ஸ்கில். கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கில், அதுக்கான ஸ்கில் இருந்தா மட்டும்தான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அது பிசினஸா இருக்கணும், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க ஒரு டீ கடையே வைக்கிறீங்கன்னா, டீயை டேஸ்டா போட்டு தெரிஞ்சாதான் அந்த டீ கடையே நீங்க என்ன பண்ண முடியும், மேல 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 கொண்டு போக முடியும். அதே மாதிரிதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம்ல பாக்குற A2Bன்னு வச்சுப்போமே, அடையார் ஆனந்த பவன். அடையார் ஆனந்த பவன் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம எல்லா ஹோட்டலையும் விட்டுட்டு நம்ம ஏன் A2Bக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாத அந்த குவாலிட்டி டேஸ்ட் அப்படிங்கிறது A2Bல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், A2Bக்கு போய் நம்ம வந்து சாப்பிடணும். அப்போ அந்த குவாலிட்டியும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கறதுனால தான் அங்க போறோம். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கு, அதுக்கான ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப நான் ட்ரேடிங்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற ஸ்கில் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னோட லக்ஸரி லைஃபுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. நம்மளுடைய கோல் அச்சீவ்மெண்ட் நோக்கி போற வீடியோ. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரு கனவு என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு மட்டும் தான் தெரியும் எப்படிடா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நிறைய பேர் மிடில் கிளாஸ்னா கடைசி வரைக்கும் நான் மிடில் கிளாஸ்லேயே தான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்போம். சரி, அப்படி இல்லை. அதுக்கு உதாரணம் நானும் தான் இருக்கேன் அவங்க முன்னாடி. ஏன்னா நானும் மிடில் கிளாஸ் கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து இப்ப வந்தவன் தான். அதனாலதான் சொல்றேன் இது பாசிபிள் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ பாசிபிள்னு சொல்லிட்டீங்க, எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்ஸரியான லைஃப் வாழணும், ஒரு செட்டில்டு லைஃப் நான் வாழணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் எவ்வளவு வேணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லக்ஸரி லைஃபுக்கு ஒரு 10 lakhs தேவை. நான் லக்ஸரியா வாழணும், எனக்கு நல்ல இது வந்தா ஒரு 10 lakhs சேலரி இருந்தா நல்லா இருக்கும் இன்கம். அதே மாதிரி ஒரு நார்மலான செட்டில்டு லைஃப் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1 lakhன்னு வச்சுப்போம். இந்த 1 lakh என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? ஏன்னா நான் 10 lakhக்கு போறதுக்கு முன்னாடி 1 lakh என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? எஸ், மந்த்லி யூ கேன் டூ த அச்சீவ்மெண்ட். பிகாஸ் ஆஃப் ட்ரேடிங் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, ட்ரேடிங் இஸ் பிசினஸ் ஆஃப் எவரிவன். அந்த பிசினஸ்ல நான் மந்த்லி 1 இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட வந்து டீசென்டான கேபிட்டல் கண்டிப்பா முக்கியம். இந்த 10,000 ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு நான் மாசம் 1 lakh எல்லாம் கேட்க கூடாது. ஒரு டீசென்டான கேபிட்டல் ரொம்ப முக்கியம். அந்த டீசென்டான கேபிட்டலுக்கு ட்ரேடிங்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஓகேங்களா? இப்போ கண்டிப்பா ஒரு டீசென்டான கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலை வச்சுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆக போறோம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய டீசென்டான கேபிட்டல் எவ்வளவு வேணும் ட்ரேடிங்குள்ள வரேன் அப்படின்னா, என்னால டீசென்டான கேபிட்டல் எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs கண்டிப்பா வேணும். ஏன்னா என்னுடைய இன்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, மாசம் 1 lakh வேணும்னா எந்த ஒரு ஜென்ரேஷன் வேணும்ல, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண எனக்கு கேபிட்டல் வேணும்ல. இப்ப நான் ஒரு டீ கடையே வைக்கிறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணணும், அதுலேருந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ்னா நான் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட ஒரு 10 lakhs இருக்கு, ஒரு டீசென்டான கேபிட்டல். சிம்பிள் கால்குலேஷன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10 lakhs இருக்கு. அந்த 10 lakhs வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய இலக்கை அச்சீவ் பண்ண முடியும், நம்ம லக்ஸரி லைஃபை நோக்கி போக முடியும். அதாவது இந்த மாசம் 1 lakh நம்ம 10 lakh மாட்ட போறோம். அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து இந்த மாசம் 1 lakhனா அடுத்த மாசம் நான் 10 lakh சொன்னான்னு கேட்க கூடாது. இதுக்கு டைம் ரொம்ப முக்கியம். பொறுமையா நிதானமா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த 10 lakh அச்சீவ் பண்ண முடியும். இட்ஸ் டேக்கிங் த மினிமம் 4 to 5 years அக்கார்டிங்லி. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மாசம் 1 lakh எடுக்க போறோம். பட் இப்போ நான் 10 lakh கேபிட்டல் நம்ம கையில இருக்கு. ஓகேங்களா? அப்போ
10 lakhன்னா நான் மாசம் 1 lakh அப்படின்னா என்கிட்ட கேபிட்டல் 1 crore இருந்தாதான் என்னால மாசம் என்ன பண்ண முடியும், ஒரு 10 lakh ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கான சிம்பிள் கால்குலேஷன் இப்போ நான் சொல்றேன். 10 lakh வச்சுதான் என்னோட கேபிட்டலை நான் க்ரோத் பண்ண போறேன். என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ என் கையில வந்து ஒரு 10 lakhs இருக்கு. மாசம் ஒரு ரிட்டர்ன்ஸ், அதாவது 10%. இன்னைக்கு கேபிட்டல் ஒரு 10%. நீங்க எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு 10% இருந்தா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ணி போக முடியும். ஓகேங்களா? உடனே கேட்பீங்க, ப்ரோ என்கிட்ட 10 lakh இல்லையே, நான் எங்க போவேன்? ஸோ அதுதான் சொன்னேன், TRADEGENIUZ will help you. அது என்னங்கிற லாஸ்டா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 lakh கேபிட்டல் வேணும். இப்போ 10 lakhs வச்சு மாசம் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுமே, 10% எவ்வளவு வருது? 1 lakh. ஓகேங்களா? 10ல 10%னா 1 lakh வருது. ஓகேங்களா? இப்போ என்னோட ஒரு வருஷம் ட்ரேடிங் ஜேர்னி, ஓகேங்களா, என்னோட ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாசம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். இந்த இடத்துல ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறது ரெகுலரா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் ட்ரேடர் இல்லை, கண்டிப்பா லாஸும் வரும், கேபிட்டலை சேவ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா 2 மாசம் இந்த லாஸ் கணக்குல நான் எடுத்துக்கிறேன். ஸோ கேபிட்டலை லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்க ப்ராஃபிட்டே இல்லைங்க கணக்குல எடுத்துக்கிறேன். பாக்கி 10 மாசம் தான் என்னுடைய ட்ரேடிங் மந்த். ஓகேங்களா? என்னோட ட்ரேடிங் மந்த்ல இந்த 10 மாசத்துல மாசம் நான் 1 lakh 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா டபுள் த கேபிட்டல். 10 into 1 10 lakhs. அப்போ 10 plus 10 எவ்வளவு ஆச்சு? ஒரு வருஷம் முடிவுல என்கிட்ட ஒரு 20 lakhs இருக்கு. ஓகேங்களா? அந்த 20 lakhs அப்படிங்கிறப்போ அந்த 20 lakhs பேஸ் பண்ணி நான் வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் 2 lakhs. அடுத்த வருஷம் என்னோட கேபிட்டல், என்னோட இன்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். என்னோட இன்கம் அப்படிங்கிறது என்ன ஆக போகுது? ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆக போகுது. மாசம் 2 lakhs வருது. ஸோ 10 into 2 is 20 lakhs. 10 into 2 20 lakhs. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 20 lakhs ஆஃப்டர் 2 years நான் எவ்வளவு மேக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 lakhs மேக் பண்றேன். அதனால 20 plus 20 40 lakhs. அடுத்தது 3வது வருஷத்துக்கு நம்ம போவோம். 3வது வருஷத்துல என் கையில இப்ப 40 lakhs இருக்கு. அப்ப மாசம் என்னுடைய இன்கம் எவ்வளவு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, we have to be taking the income with 4 lakhs third yearல. மாசம் நான் 4 lakhs இன்கம் ஜென்ரேட் பண்ணுவேன். அப்போ அந்த இன்கம் ஜென்ரேஷன்ல யோசிச்சு பாருங்க, 10 மாசம் எவ்வளவு ஆச்சு? 40 lakhs. 40 lakhs. அப்போ 40 plus 40 எவ்வளவு ஆச்சு? 80 lakhs in my hand. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது 4வது வருஷத்துல என்னோட கேபிட்டல் 80ல இருந்து மாசம் மாசம் 8 lakhs எடுப்பேன். ஸோ 80 எவ்வளவு இருக்கு? 1 crore 60 lakhs in my hand 4th year completionல. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 60 lakh என்னோட எக்ஸ்பென்சஸ், ஏன்னா நான் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா கவர் பண்ணிருப்பேன்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் கவர் பண்ணிருப்பேன். அப்போ அந்த 60 lakh நான் இன்கம் கவரேஜா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னோட இன்கம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எடுத்துக்கிறேன். 60 lakh ஒடுக்குங்க. இப்ப 4வது வருஷம் முடிவுல என் கையில 1 crore இருக்கு. இப்போ என் கையில 1 crore இருந்துச்சுன்னா மாசம் 10% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 10% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறப்போ மந்த்லி 10 lakhs. இப்போ என்னால என்னுடைய லக்ஸரி லைஃபை சூப்பரா கொண்டு போக முடியும். இவ்வளவு சொல்றீங்களே ப்ரோ, நீங்க பண்ணீங்கன்னா கேட்டா வி ஆன் ப்ராக்ரஸ். எங்களுடைய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் உதாரணத்தையும் சொன்னேன். ஸோ இதை நான் வெளியில சொல்லக்கூடாது. ஸோ பட் நான் உதாரணத்தோட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் தான் அதுக்கு உதாரணம். ஸோ வி ஆர் இன் த ப்ராக்ரஸ். உங்களாலே அது முடியும். அது முடியணும்னா ட்ரேடிங்ல என்னப்பா இவங்க எல்லாம் ஆசை வாட்ட சொல்றாங்க அப்படி இப்படின்னு இல்லை. அதுக்கு நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் செட்டை வச்சுதான் உங்களால என்ன பண்ண முடியும்? மூவ் ஆன் பண்ண முடியும். இப்பதான் TRADEGENIUZ என்ன பண்ணும், உங்களுடைய ஸ்கில், உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா அந்த டீசென்டான கேபிட்டல் 10 lakhs TRADEGENIUZ உங்களுக்கு தருது. யாரெல்லாம் TRADEGENIUZல நீங்க வரீங்களோ அப்படிங்கப்போ எங்க TRADEGENIUZ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கில் செட்டை உருவாக்கி அதுக்கான டீசென்டான கேபிட்டலை நாங்களே கொடுக்குறோம். பட் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் வேலை. நீங்க சொல்லுவீங்க, ப்ரோ நீங்களே வச்சு ட்ரேட் பண்ணிட்டு போலாமே, நீங்க ஏன் எங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒருவனா ட்ரேட் பண்றதுக்கும் ஒரு கம்யூனிட்டியா ட்ரேட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு புரியும். பட் என்னுடைய ஸ்டில் ஆன் ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு தாங்க வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் என்ன ஆகுவேன், கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு நான் போவேன். ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து பண்றோம்.
அதுக்கான டீசென்டான கேபிட்டல் ட்ரேடிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு லேர்னிங் ஸ்கில்லையும் நாங்களே சொல்லி கொடுத்து அதுக்கான ப்ராக்டிசிங் டவுட்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து ஏ நம்ம பண்ணோம். இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரும், என்ன ப்ரோ சொல்லித்தரீங்க எல்லாரும் அதான் பண்ணுங்க. இங்கே வேற யாரும் கொடுக்க முடியாத டைம் டியூரேஷன் நாங்க தான் கொடுப்போம். ஏன்னா அப் டு 4 months கிளாஸ் டியூரேஷன் யாரும் கொடுக்க முடியாது. அப் டு 4 month கிளாஸ் டியூரேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். 4 month கிளாஸ் டியூரேஷன் எதுக்காக கொடுக்கணும்னா எங்களுக்கு நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி உங்களோட ஸ்கில் செட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நாங்க உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சும்மா இருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்கம் கிடையாது. அப்போ நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். அந்த இன்கம் ஜென்ரேஷனை நாங்க என்ன பண்றோம், ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை கெயின் பண்றோம். இப்ப சொல்லுங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனும் லக்ஸரி லைஃபுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஸ்டெப் இதுதான். அப்போ உங்களோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளும் இன்னையில இருந்து ஒரு கோல் செட் பண்ணுங்க. என்னுடைய ட்ரேடிங்ல என்னோட கேபிட்டல் வில் பி செட்டில்ட் வித் 1 crore. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னோட கேபிட்டல் 1 crore நான் செட் பண்ண போறேன். அந்த 1 crore செட் பண்ணி நான் என்ன பண்ணிக்க போறேன், என்னோட ட்ரேடிங்கை அச்சீவ் பண்ண போறேன். இப்ப நீங்க கோலை பெருசா திங்க் பண்ணா மட்டும்னா அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான கேபிட்டல் கொடுக்கறதுக்கு ட்ரேடிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. டோன்ட் வரி, நான் 10 லட்சத்துக்கு எங்க போவோம் நீங்க நினைக்கவே வேணாம். அதுக்குதான் ட்ரேடிங்ஸ் இருக்கு. இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இனிமே until then bye bye, take care.